அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேச முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனம்ங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து, நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கன்னிராசி சிறப்புங்க. ஏன்னா காலசக்கரத்துக்கு 6ஆவது பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி தாங்க. சொல்லுவாங்க, கன்னியில் ஒரு கிரகம் இருக்கும்போது அப்படியே அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது. இப்போ சனி பார்த்திங்கன்னா, சனி பகவான் சமசப்தமாக மீனத்துலேருந்து பார்க்குறார். 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் எடுத்திங்கன்னா 10ல் இருந்தவர் உங்களுடைய தொழில் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெறார். அப்போ கன்னிராசிக்கு சனி பகவான் ஒரு
இடைஞ்சலையோ பிரச்சனையோ கொடுத்தா கூட குரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. கட்டிடத்துறை, விவசாயத்துறை, இந்த இன்ஜினியரு, கட்டுமானத்துறை, இது மாதிரி வீடு சார்ந்து நிலம் சார்ந்து செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சனிங்கிறது இரும்பு. அன்றாட ஹோட்டல் நடத்துகிறவங்க, நடைப்பயணமாக வச்சுருக்கிறவங்க, பாதச்சாரில் வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன கடை, இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய இதை தொழிலதிபராக இருக்காங்க, நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சில மாதங்கள் கிரக கோச்சாரப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் செய்யும். ஏன்னா தொழில், ஆயுள், உடம்பு, ஆரோக்கியம் எல்லாமே சனி பகவான். அப்போ அவர் 7ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அந்த பார்வைன்னு இருக்குது பார்த்திங்களா, சமசப்தமாக பார்வை. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் வர இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை, தகராறு, வாய் வார்த்தை, வாய்க்கா தகராறும்பாங்களே, அதுபோல் இந்த நிலபுலத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு, டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்து 5க்கு வரார். அப்போ பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வருங்க. எப்போ? ஜூன் மாதம். பூர்வீக சார்ந்த விஷயங்கள் சொல்யூஷன் கிடைக்கும். சொத்தில் ஒரு லாபம், பூர்வீகமாக இருக்கணும், சொந்த சொத்தாக இருக்கணும், அதில் லாபத்தை கொடுக்கக்கூடிய பழைய பாக்கியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, கடனை கொடுத்துருக்கேன் மேடம், ஒரு 5 லட்சம் 16 லட்சம் கொடுத்து என்ன வரவே இல்லை, அந்த பணமெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உங்கள் தசாபுத்தியும் பார்த்துக்கணுங்க. இதெல்லாம் கோச்சார கிரகத்துடைய அமைப்பு தான். விரயங்கள் மட்டுப்படுத்தும், லாபம் உயரும், சொந்த உழைப்புக்கு நிறைய ஊதியம் உண்டு. அதனால தான் சொன்னேன், சின்ன கடை முதலாளியாக இருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் செய்யக்கூடிய ஹோட்டலு, மளிகை கடை, காய்கறி கடை, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு, ஏன்னா உழைப்பு இதெல்லாம். கரெக்டாக காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு நட திறந்தாகணும் கடையை. ஸோ இந்த மாதிரி டீ கடை இது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், நல்ல சில்லறை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உத்தியோக உயர்வு, ப்ரமோஷன் உண்டுங்க, நல்ல லாபமும் உண்டு. ஆனால் அந்த உத்தியோகத்தில் இருக்கிற இடத்துல நிறைய உழைப்புகள் உண்டு, நிறைய வேலை செய்யணும். ஆரோக்கியமான சிந்தனைகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் தடுமாறுவீங்கன்னு வச்சுங்களேன். உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உபாதைகள், இந்த ஸ்கின் அலர்ஜி, கால் சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அது கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. 2வது உங்களுடைய சனி பகவான் எப்படி இருக்காரோ அது. சின்ன சின்ன துயரங்கள் அப்படின்னு வந்தாலும் சகல துறைகளில் இருக்கக்கூடிய பல துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி, அதில் பயமே இல்லை. அப்போ செய்யும் தொழிலே தெய்வம். ஏதாவது நம்ம செஞ்சு முன்னேறிடலாமா, இந்த வேலை கிடைக்குமா, அந்த ஜாபு கிடைக்குமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி படி ஏறி இறங்கி ஓஞ்சு போயிட்டேன், அவங்களுக்கெல்லாம் வேலை உத்தியோக உயர்வு உண்டு. வெளிநாடில் போகணும், பெரிய கண்ட்ரிக்கு போகணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. இந்த ஹைதராபாத் போகிறேன், பெங்களூர் போகிறேன், இப்போ நம்ம ஒரு கோயம்புத்தூர் இருக்கீங்க, சென்னைக்கு போகிறேன், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் அல்லது அக்டோபரில் கிடைக்கும். சக்ஸஸை கொடுக்கும். முயற்சிகள் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் எதுனா தனுஷுங்க. கன்னிக்கு எதுங்க 4ஆம் இடம்? தனுசு. வண்டி வாகனம் வீடு சார்ந்த பிரச்சனைகள், பழுது ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்? சனி பார்க்குறார், குரு பார்த்துட்ருப்பார் ஜூன் வரையும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, விருச்சிகத்தை பார்க்க போயிடுவார். ஸோ பயிற்சி ஆகிற வரையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இல்லை மேடம் அதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், எங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நிலைப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இதில் சோதனையை கொடுக்கறது, இதில் விரயத்தை கொடுக்கறது, இதெல்லாம் உண்டுங்க. குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு கொண்டு போகும். ஏன்னா அந்த குரு தான் குழந்தை. 5ஆம் இடம் சனி, உங்களுக்கு 5ஆம் இடம் எதுங்க? சனி பகவான். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து சின்னதாக ஒரு மருத்துவ செலவை கொடுத்து ஒரு டெஸ்டெல்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு
குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நல்ல பொருத்தம் பார்க்கணும். 2 3 ராசிக்கு பொருத்தம் பார்த்து தான் எடுக்கணும்னு சொன்னேன். மேசம் சிம்மத்துக்கெலாம். அதே போல் கன்னிக்கும் நல்ல பொருத்தம் பார்க்கணும். ஏதாவது ஒரு சின்ன குறை, ஏன்னா 7ஆம் இடத்துல சனி. எனக்கு சின்ன குறைன்னு என்னங்க, தொழில் சார்ந்திருக்கலாம், உங்களுடைய படிப்பு கம்மியாக இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். உங்கள் பேர் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு குறைபாடு, ஒரு கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், நிறம் மாறி இருக்கலாம், ஹைட்டில் ஏதாவது பிரச்சனை, வயதோட்டத்தில், இது மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடோட ஏற்றுக்கக்கூடிய அமைப்பில். ஏன்னா 2.5 வருஷம் உட்காந்துருக்கார், நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போயே 32 ஆயிடுச்சுங்க, இன்னும் எத்தனை வருஷம் பொருத்தம் பார்க்குறது, எத்தனை பொண்ணை தேடுறது, எவ்வளோ பேர் கவலைப்படுறீங்க. இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் வந்தால் நம்ம தன ஜாதகத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ 7ஆம் பாகனோ டேமேஜ் ஆகிருக்கும். அது எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும். அதனால் இந்த நட்சத்திர சித்திரைக்கெல்லாம் திருமணம் ஆகுங்க. செவ்வாயோட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் ஆகும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க. அதே அஸ்தமத்துக்கு என்னென்னா, இந்த கோர்ட்டு வம்பு கேஸு, இந்த டைவர்ஸ் விஷயம், இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலவித மாற்றத்தை கொடுக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ உத்திரத்துக்கு உயர்வு உண்டு, பதவி ஏற்றம் உண்டு, தொழிலில் வெளியே போகக்கூடிய அமைப்பு. நான் வெளியூர் போகிறதா சொன்னல, அதெல்லாம் உத்திரத்துக்கு நடக்கும். அப்பா அம்மாவுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், வெளியில் ஏதாவது கோவப்பட்டு கைகலப்பு பண்ணிடாதீங்க, அதுவும் ஒரு வம்பாக போயிடும். அப்போ வம்பு சண்டை இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நட்பு வட்டாரத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் நட்பு வட்டாரம். அப்போ இதுலேயும் உங்களுக்கு நல்ல விஷயம் மாதிரி கூட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழைக்கக்கூடிய அமைப்பு, அவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு உங்களை கீழே தள்ளி விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனம் இருக்கணும். ஒரு மனதோட செயல்பாடுகளை கொண்டு போகாமல் பன்முக திறமையை வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நிறைய உழைக்கணும், நிறைய யோசிக்கணும்ல. பல விஷயங்கள் நான் செஞ்சேங்க, பல தொழில் செஞ்சேன், அடி வாங்காத இடமே இல்லை, அத்தனையும் சரிவு. என்ன தொழில், உங்கள் 10ஆம் இடம் சனி பகவான் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 10ஆம் பாவகம் எங்கே இருக்குது, அந்த கிரக தொடர்பு, சனி பகவான் எந்த நிலைப்பாடில் இருக்கார், இதுதான் நமக்கு என்ன உத்தியோக யோகிதையை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வந்துட முடியுமா, எல்லாருமே ஒரு பெரிய தொழிலதிபராக ஆயிட முடியுங்களா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தானே. அப்போ அந்த தொழிலுங்கிற ருணரோக சத்துருஸ்தானங்க உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உடம்பு தொந்தரவுகளையும் மனதில் ஒரு பாதிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். இந்த தாக்கத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குச்சனூர் போய்ட்டலாம். குச்சனூர் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே ஏதாவது ஒரு தானம், தயிர் சாதமோ எலுமிச்சம்பழ சாதமோ எது உங்களால் முடியுதோ ஒரு 8 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறனால ரொம்ப விசேஷம். ஒருத்தவங்களோட பசியை போக்கணுங்க. இந்த தர்மம் ஒன்று தான் சனி பகவான் தாக்கத்துலேருந்து குறைக்கும். நல்ல சிந்தனையை வச்சுக்கணும், நியாயமாக நடக்கணும். அப்போ 4ஆம் இடத்துல குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறாருன்னு இந்த ஜூனுக்குள்ளார, இந்த ஜூன் மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக திருவிடை மருதூர் ஒரு தடவை போயிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடு போனாலும் சரி, நான் ஃபேமிலி அப்படின்னா உங்களுடைய மனைவியோ கணவனையோ கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது. கன்னிராசிக்காரரும் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. விவசாயத்துறைக்கெலாம் நல்லாயிருக்கும், பொதுமக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அவமானமெல்லாம் கொஞ்சம் குறையின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பொதுமக்கள் யாருங்க, சனி பகவான். அந்த மக்களோட மக்களாக இருந்து நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. அதில் உங்களுக்கு ஒரு உயர்வு, ஒரு புகழாரமெல்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் காலசர்ப தோஷத்தோடு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் கன்னிக்கு ஒரு நல்ல உயர்வுகள்லாம் உண்டு, அந்தஸ்தும் உண்டு. மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.